தாயே, இன்று நாங்கள் உன் கண்ணில் பட்டு விட்டோமா? நீண்ட காலத்திற்கு பிறகு மூவரும் ஒன்றாக இருந்தோம். அது உனக்கு பொறுக்கவில்லையா? நாராயண நாராயண. தேவியரே, இந்த புத்தாண்டில் அனைத்து தேவர்களிடமும் ஆசைப்பட்டு விட்டேன். ஆனால் தங்கள் மூவரிடம் ஆசைப்பட்டால் தானே அது நிறைவடையும். எனவே தங்களிடம் ஆசை பெறவே வந்தேன் தாயே. சரி சரி, நாங்களும் நம்பிவிட்டோம் நாரதரே. நாராயணா. ஆமாம் நாரதா, நீ மிகவும் நல்லவன். நாராயணா நாராயணா, தேடி செய்தது போதும் தாயே. என்னை ஆசீர்வதியுங்கள். நாரதரே, தாயே, கலகத்தை இன்று ஆரம்பித்து விட்டீர்கள். அதற்கு ஆரம்ப புள்ளி நாங்கள் தான் என்பது தெல்ல தெளிவாக புரிகிறது. நாராயண நாராயணா, தாங்கள் இப்படி கூறலாமா? தங்களின் ஆற்றலின் சக்தியை பற்றி நான் அறிய மாட்டேனா? தங்களிடம் நான் வாழாட்டுவானே தாயே. அது தெரிகிறது நாரதரே. எங்கள் மூவரின் ஆசி பெற்ற பின்பும் இன்னும் இந்த இடத்தை விட்டு செல்லாமல் இருக்கும் திட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. நாராயணா. நாரதரே, வர விஷயத்தை சொல். தாயே, தங்கள் மூவரிடம் ஒரு சிறிய விண்ணப்பம். என்னது? சொல். நான் ஒரு மணி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், அதில் தங்களின் திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு உள்ளது. சொல்லுங்கள். இது சிறிய விளையாட்டு தான். உலகத்தையே ரட்சிக்கும் உங்களுக்கு இது ஒரு பெரிய பொருட்டல்ல. அதனால் ஒரு நிபந்தனை, இதை நாங்கள் மூவரும் செய்து காட்ட வேண்டும். நாரதற்கே, தாயே, அகில உலகத்தையே ஆட்டுவிக்கும் சிவனுடைய மனைவி பார்வதினான். எனக்குத்தான் அப்பொருளை நீ முதலில் கொடுக்க வேண்டும். இதோ தந்துவிட்டேன். இந்த அருள்கள். நாரதரே, தாயே, தேவா, வந்து நீ அனுதினமும் உச்சரிக்கும் ஸ்ரீமந்த் நாராயணின் மனைவி லட்சுமி நான். என்னிடம் தான் நீ அந்த பொருளை தர வேண்டும். நாரதா, இதோ தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே. முதலில் என்னை கவனி. சொல்லுங்க. இந்த உலக உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. உலக உயிர்களை சிருஷ்டிக்கும் அந்த பிரம்மாவின் மனைவி நான். எனக்கு நீ அந்த மணியை முதலில் கொடுக்க வேண்டும். இதோ தருகிறேன் தாயே. ஆஹா, நான் என்ன நினைத்து வந்தேனோ அது கணக்கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகா 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 ஆகா. நாரதரா, இங்கே வா. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அண்ட சராசரத்தையே தன்னுள் வைத்திருக்கும் சிவபெருமான் அவருடைய உடம்பின் பாதியை எனக்கு கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட பெருமை உடையவள் நான். ஆதலால் அப்பொருளை எனக்குத்தான் நீ முதலில் கொடுக்க வேண்டும். தாங்கள் எப்பேற்பட்டவர் என்பது நான் அறியாதா? இந்த உலகமெல்லாம் தங்களின் சக்தி எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. தங்களுக்கு தரமாட்டேனா தாயே? கொடு கொடு. நாரதரே, தாயே, அங்கே பள்ளி கொண்டிருக்கும் எம் பெருமான் தனது இதயத்தில் என்னை வைத்து உயர்த்தி இருக்கிறார். ஆகவே இவர்களை எல்லாம் விட நான் தான் உயர்ந்தவர். எனக்குத்தான் அந்த பொருள் வேண்டும். ஆஹா தாயே, தாங்கள் எப்பேற்பட்டவர்கள்? இந்த உலகமே லட்சுமி கடாட்சம் என்று சொல்வது தங்களால் தானே? அது மட்டுமா, கருணாநிதியின் மனைவி அல்லவா தாங்கள்? பயம் இருக்கட்டும், தங்களுக்கு தராமலா? இதோ தருகிறேன். இங்கே வா. வந்தேன் தாயே. உலக உயிர்களை சிருஷ்டிக்கும் பிரம்மா தன் நாவில் என்னை அமர்த்தி என்னை பெருமை சேர்த்திருக்கிறார். நானே முதன்மையானவள். அது மட்டுமல்ல, உனது தாயும் அல்லவா? முதலில் கொடு அந்த பொருளை. தேவியர் மூவரும் என்னை மன்னிக்க வேண்டும். நான் ஒரு பொருள் கொண்டு வரவில்லை. மூவருக்கும் தனித்தனியாக பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி சொல். இதோ பெற்றுக் கொள்ளுங்கள். இதை ஆரம்பத்திலேயே கூறியிருக்கலாம் அல்லவா? என் வேலை சரியாக நடக்க வேண்டும் அல்லவா தாயே? இந்த மணிக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? மணிகள், தங்க மணிகள். இந்த மணிக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் இவர்கள் செய்துவிட்டு என் மேல் பறி போடுகிறார்கள். அப்பப்பா, இந்த பலசாரி பெண்களை வைத்துக் கொண்டு இவர்கள் கணவன்மார்கள் என்ன பாடுபடுகிறார்களோ. பிரம்மா, நாராயணா, கேசவா, நீங்க தான் பார்க்க வேண்டும். உங்களை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். நாரதா, தாயே, மனிதனின் அற்புதம் தான் என்ன? நாரதா, இதை வைத்து தாங்கள் சொல்ல விரும்பும் கருத்துதான் என்ன? நான் இப்பொழுது பொறித்து காட்டுகின்றேன். என்னுடைய திறமையை இந்த உலகுக்கே காட்ட விரும்புகிறேன். தாயே, இந்த மனிதர் அற்புதமானவை. நாங்கள் செய்து காட்டுங்கள்.
பரவாயில்லை பரவாயில்லை. தேவி, சிறிது விலகுங்கள் தேவி, நான் முயற்சி செய்கிறேன். செய்யுங்கள் செய்து செய்யுங்கள். வாருங்கள். என்ன இது? எந்த மணியுமே புரியவில்லை. ஆமா. இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. நாரதர் ஏதோ நாரதர் ஏதோ ஒரு சூட்சுமம் செய்திருக்கிறார். தேவியர் இருவரும் சற்று விலகுங்கள். உங்களுக்கு வாய் மட்டும்தான், செயல் ஒன்றும் கிடையாது. பார்ப்போம். செல்லுங்கள் செல்லுங்கள், தள்ளி நில்லுங்கள். எனக்கு அருகி விட்டது. இந்த நாரதன் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கிறான். இதை நான் நம்ப மாட்டேன். உண்மைதான். நாராயண நாராயண, தேவியர் ஆற்றலில் ஒரு குறையும் இல்லை. தாங்கள் தேவலோகத்தில் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பூலோகத்தில் பலவித கஷ்டங்களுக்கிடையிலும் இன்னல்களுக்கிடையிலும் ஒரு பெண் ஒருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளால் இந்த மணிகளை வறுத்து காட்ட முடியும். எங்கே பார்ப்போம்? நாரதா, எங்கள் மூவரின் சக்தியை பொருட்படுத்தால் இந்த மணிகள் புரியவில்லையே, அதற்கு என்ன காரணம்? இம்மணிகள் அபூர்வமானவை தாயே. இதை பூலோக பெண் ஒருத்தி வறுத்து காட்டுவாள் தாயே. அவர்களை நாம் சென்று பார்ப்போமா? எங்களை விட சக்தி வாய்ந்தவர்களா? ஆம் தாயே.